Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான். இது வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபியா நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போறது சிக்கன் நட்கட்ஸ் தான். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கடையில் போய் போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க. அதை வந்து மிக்சியில் நல்லா சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், சோயா சாஸ் 1 ஸ்பூன், வினிகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் அப்புறம் மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல். நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா சிக்கனோட ஒன்று போல் பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா எல்லாத்தோட சேர்த்து நல்லா பைண்ட் ஆகட்டும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ட அப்புறம் நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சிட்ட அப்புறம் எப்படி ஆயில் மேலே லைட்டாக தடவி விடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த சிக்கனை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிட்டுட்டிங்கன்னா அது வந்து கையில் ஒட்டாது. இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ்சர் பண்ணிட்ட அப்புறம் அதை நல்லா வந்து ஒரு வாட்டி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையில் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து குட்டி குட்டி பாலாக எடுத்து உங்களுக்கு பிடிச்சமான ஷேப் பண்ணிக்கோங்க. ஆயில் தடவிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கையில் ஒட்டாது, உங்களுக்கு ஷேப் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான ஷேப். இல்லைனா பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. அது சிக்கன் பாப்கார்ன் அதுதான். நட்கட்ஸ்னால் கொஞ்சம் சப்பையாக இருக்க போது, பாப்கார்னால் ரவுண்டாக இருக்க போது, அவ்வளோதான் வித்தியாசம். பட் பேஸ் வந்து இது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பாக எடுத்து பண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சிக்கனில் நீங்கள் எப்படி ஷேப் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி அது மாதிரி பிளேட்டில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து செஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். எல்லா சிக்கனையும் இப்படி இந்த மாதிரி பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு இருக்குது, அது வந்து இன்னும் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இதுதான் மொத்தமாக வந்தது. ஸோ இப்போ வந்து அதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மைதா இல்லாததுனால வெறும் கார்ன்ஃப்ளவர் வச்சு மட்டும் நான் பண்ணுறேன். இது வந்து அந்த நம்ம சிக்கன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம டஸ்ட் பண்ணுவோம். அதனால இது எடுக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம போடுற கோட்டிங் வந்து அதில் கொஞ்சம் பிரியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த மாவு ரெடி. அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை, கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம அந்த மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு முட்டையில் முக்கி எடுத்து அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெஃப்ரிஜிரேட்டில் ஒரு 25 minutes to 30 minutes வச்சு எடுத்த சிக்கனை எடுத்துடலாம். இப்போ தேவையான பொருள் இது தான். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கோங்க. நம்ம ஷேப்பாக வச்சதை அதை இந்த மாதிரி மாவில் போட்டு நல்லா இப்படி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்ட அப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்ச எக்கில் வந்து போட்டு 2 பக்கமும் அப்படியே வந்து டிப் ஆகிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அதில் கோட் ஆகிற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட அதை நீங்கள் ப்ராப்பராக கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற பேலன்ஸ் சிக்கன் எல்லாத்தையுமே வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலரில் இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டது. கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா டிட்டோ நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரெட் க்ரம்ஸை கம்பேர் பண்ணும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஸோ அதான் சொல்கிறேன். இப்போ வந்து கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்லேயே ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சிக்கன் நட்கட்ஸோட பேஸ் எடுத்து எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டதும் அது நல்லா குக் ஆகிற அளவுக்கு திருப்பி போடுங்க. நல்லா திருப்பி போடுங்க, ஒரே பக்கமாக இருக்குன்னா. அப்போ நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். நமக்கு தெரியும்ல ஒரு பர்டிகுலர் கலர் வந்துட்டோடனே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா அது கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் வந்து எண்ணெயிலேருந்து வெந்துடும். அப்புறம் எடுத்துட்டு மயோனஸ், டொமேட்டோ கெச்சப் இல்லை சாஸ் ஏதாச்சும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நிஜமாலுமே இது செம்மையாக இருந்தது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போய் இதை கடையில் வாங்கினோன்னா 5 pieces அரௌண்ட் 90 to 80 rupees வரும்.
ஸோ நம்ம வீட்டிலே இந்த மாதிரி வாங்கி செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் ஹெல்த்தியாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் நம்ம நல்லா செஞ்சு சாப்பிட்டோன்ற ஒரு திருப்தி இருக்கும். பிகாஸ் அது வந்து ஆல்ரெடி மேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ் சிக்கனாகவும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம மயோனஸோட இதை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பாய்.